ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா பர்த்டே கேக் தான். ஸோ இந்த பர்த்டே கேக் என்ன பர்த்டே கேக் பண்ணியிருக்கேன்னா ப்ளூபெர்ரி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறது, இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைதா எடுத்துக்கோங்கங்க. மைதா வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். சேம் அளவில் தான் எடுக்க போகிறேன். கிராம்ஸில் பார்த்தா 150 கிராமு. ஸோ மைதாவோட 1.5 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 150 கிராம் ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பீட்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், நான் வந்து கையிலே பீட் பண்ணுறேன். இது கூட வந்து நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அது கிராமில் பார்த்திங்கன்னா 150 கிராம் தான். ஸோ அந்த சுகர் போட்டு ஃபஸ்ட்டு பீட் பண்ணதுக்கப்புறமா முட்டை வந்து 3 எடுத்திருக்கேன். 3 முட்டை வந்து பார்த்திங்கன்னா கிராமில் வந்து 150 கிராம் வருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முட்டையை 3 ஒரே நேரத்தில் போடாமல் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு நல்லா கையிலேயே பீட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 3 பேட்சாக நான் போட்டு பண்ண போகிறேன். ஏன்னா ஒரேடியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா எகெயின் திரும்ப செகண்ட் பேட்ச் போடுங்க. தேர்ட் பேட்ச் போட்டு இது பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா கொஞ்சம் டைட்டாக ஆகும் இல்லையா? ஸோ அதனால் மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து எசன்ஸ் என்ன வேணால் போடலாம். நான் இன்றைக்கி ஏலாச்சி வந்து பவுடர் போட்டு பண்ணுறேன். ஸோ 350 ஃபாரன்ஹீட்டில் வந்து வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோதான். கேக் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நான் மேலே 2 லேயர் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் சுகர் சிரப்பை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம விப்பிங் க்ரீமை வந்து நான் மேலே வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு மேலே நான் வந்து ப்ளூபெர்ரிஸ் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன செர்ரீஸோ இல்லை எந்த பெர்ரிஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் செய்கிறதுனால ப்ளூபெர்ரி ஒயிட் ஃபாரஸ்ட் செய்கிறேன். ஸோ அதனால் வந்து மேலே இது மாதிரி போட்டுக்கிறேன். அப்புறம் கலர் வந்து நான் இன்றைக்கி க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே ஹாப்பி பர்த்டேக்கு வந்து நான் அழகாக எழுதிட்டு அப்புறம் ஒரு ஹார்ட்டின் மாதிரி ஷேப் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ டிசைன் வந்து ஆஸ் யூ விஷ், நீங்கள் என்ன டிசைன் வேணால் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஹார்ட்டின் டிசைன் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து போட்டிருக்கேன். என்னோடய பர்த்டேன்றதுனால குழந்தைங்க கொடுக்குற மாதிரி ஸோ ஹாப்பி பர்த்டே மாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஹார்ட்டின் வந்து ஹார்ட் ரெட் கலர் வேணுன்றதுனால நான் வந்து ஸ்ட்ராபெரிஸில் வந்து ஹார்ட்டின் உள்ள வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை பாருங்கள், இதான் நம்ம ஃபைனல் அவுட்கம் ஆஃப் த கேக். ரொம்ப எம்மியாக இருந்துச்சுங்க கேக்கு.